ரீசெண்டா ஆர்பிஐயோட 608வது போர்ட் மீட்டிங் வந்து மும்பைல நடந்து முடிஞ்சது. அதுல மெயினா அவங்க ஃபோக்கஸ் எத பத்தி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் எக்கனாமிய பத்தியும், இந்தியன் எக்கனாமியோட கரண்ட் சினாரியோ பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல மெயினா ஒரு பாயிண்ட்டா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இந்த டைம் நாங்க 2.11 லட்சம் கோடி ரூபாய் டிவிடெண்டா குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு டிவிடெண்ட் பே பண்ணணும்? அது கண்டிப்பா குடுத்தாகணுமா? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட்னு என்னன்னு தெரியாதவங்களுக்காக அதை பத்தி கொஞ்சம் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது, இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி மேக் பண்ற ப்ராஃபிட்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்பல்சரியா கொடுத்து ஆகணுமான்னு கேட்டா கிடையாது. கம்பல்சரிலாம் கிடையாது. போர்ட் மீட்டிங் வச்சு அதுல இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்ல என்ன சொல்றாங்களோ, அதுல இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ்ல என்ன சொல்றாங்களோ, அதை பேஸ் பண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா, எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இப்படி வர அமௌண்ட்டுக்கு பேர் தான் டிவிடெண்ட். ப்ராஃபிட்ல இருந்தா டிவிடெண்ட்டை பிரிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்றீங்களே, ஆர்பிஐக்கு எங்கிருந்து ப்ராஃபிட் வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஐக்கு எப்படி இன்கம் வருது அப்படிங்கிற கொஸ்டின் யாருக்காவது இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் ஆர்பிஐ தான் மணியை பிரிண்ட் பண்ணுது. அப்படி பிரிண்ட் பண்ற மணியை ஆர்பிஐ டைரக்டா மக்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருமான்னு கேட்டா கிடையாது. அதுக்காக ஆர்பிஐ 2 விஷயம் பண்ணும். ஒன்னு, கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு கடன் கொடுக்கும். கமர்ஷியல் பேங்க்கு கடன் கொடுக்கறது மூலியமா வர இன்ட்ரெஸ்ட்டை ஆர்பிஐ ஒரு இன்கம்மா ஜென்ரேட் பண்ணிக்கும். செகண்ட் திங், கவர்மெண்டோட பாண்ட்ஸை ஆர்பிஐ வாங்கும். கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற பாண்ட்ஸ் ஆர்பிஐ வாங்குறது மூலியமா கவர்மெண்ட் ஆர்பிஐக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். இது ஒரு ஆர்பிஐக்கு இன்கம். ஸோ இந்த 2 மூலியமா மட்டும்தான் இன்கம் வருதான்னு கேட்டா இல்ல. ஃபாரின் கரன்சியை ஹோல்டு பண்றது மூலியமாகவும், ஃபாரின் கரன்சியை செல் பண்றது மூலியமாகவும் ஆர்பிஐக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எல்லாமே சேர்த்து எக்ஸ்பென்சஸ்ல கழிச்சது போக ஆர்பிஐக்கு நிற்கிறது தான் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்ல இருந்து தான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்டா 2.11 லேக் crore கொடுத்துருக்காங்க. அதாவது 2.1 ட்ரில்லியன் ருபீஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இதுதான் ஹையஸ்ட் டிவிடெண்ட் பே அவுட் ஃப்ரம் ஆர்பிஐ டு கவர்மெண்ட். ஸோ இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை கம்பல்சரி ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணுமான்னு கேட்டால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டுங்கிறது போர்ட் மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி முடிவெடுக்கக்கூடியது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்பிஐயோட 100% ஷேர் ஹோல்டரே கவர்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்ட் கேட்டால் ஆர்பிஐ கொடுத்து ஆகணும் ப்ராஃபிட்லேருந்து டிவிடெண்ட் அமௌண்ட்டை. என்னதான் கவர்மெண்ட் கேட்டால் ஆர்பிஐ கொடுத்தே ஆகணுங்கிற கம்பல்ஷன் இருந்தாலும் மக்கள்கிட்ட இது இன்னும் ஒரு டிபேட்டபிள் டாபிக்காக தான் போயிட்டு இருக்கு. சம் பீப்புள்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க, சம் பீப்புள்ஸ் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ நான் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நான் ஒரு தரப்பு எடுத்திருக்கேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் எந்த சைடு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியும் உங்ககிட்ட கடைசியில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிஐயோட டிவிடெண்ட் பே அவுட்டுங்கிறது இன்னைக்கு நேற்று நடக்கல. எவ்ரி இயர் ஆர்பிஐ அவங்களோட ப்ராஃபிட்ல கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்டா பே பண்ணிட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம கிரியேட் பண்ற பட்ஜெட்லயே ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய டிவிடெண்டை ஒரு இன்கமா வச்சுதான் நம்ம பட்ஜெட்டை கிரியேட் பண்றோம். அதாவது இது கம்பல்சரி இன்கம், இந்த இன்கம் கண்டிப்பா வருங்கிற ஒரு ட்ரஸ்ட் பேஸ்ல தான் நம்மளோட பட்ஜெட்டை கிரியேட் பண்ணப்படுது. இப்போ திடீர்னு இந்த இன்கம்மை வந்து கொடுக்கக்கூடாது, ஆர்பிஐ வந்து இதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட்டை முன் வச்சா நம்ம பட்ஜெட்ல பெரிய அடி வாங்கும். இந்த 2024 பட்ஜெட்லயே கவர்மெண்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட டிவிடெண்ட் 1 லட்சம் கோடி வரும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஆர்பிஐ கொடுத்தது 2 லட்சம் கோடி. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி 2 லட்டு கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம பட்ஜெட்டே இது ஒரு இன்கமா வச்சுதான் கிரியேட் பண்றோங்கிறப்போ இது ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டிபேட் பண்றாங்கல்ல, அவங்க மெயின் ரீசனா என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லா காசையும் தூக்கி ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டா இன்கேஸ் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்னு வரப்ப ஆர்பிஐ கிட்ட போதுமான மணி இல்லாம போயிடும். ஸோ அதுக்காக ஆர்பிஐ கண்டிப்பா இந்த மணியை ரிசர்வா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொடுக்க வேண்டாம்னு சொல்றவங்க டிபேட் பண்றாங்க. இதுக்காக எனக்கு கிடைச்ச ஒரு செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பி
இந்த சிஆர்பி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் அமௌண்ட் தான் சிஆர்பி. இந்த கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது ஆர்பிஐ கிட்ட போதுமான மணி இருக்காது, ஸோ அதுக்காக ஆர்பிஐ வந்து அமௌண்ட்டை தானே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரதை மீட் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ எடுத்து வைக்கக்கூடிய மணி தான் இந்த சிஆர்பி. இது எப்படி புரியுற மாதிரி சொல்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, இயர் எண்டில் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணணும். அப்படி அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் மொத்தம் எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த கம்பெனி மேலே மொத்தம் எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத அது அப்பட்டமாக போட்டு காட்டிடும். பேலன்ஸ் ஷீட்டில் அதுதான் மெயினாக இருக்கும், எவ்வளோ சொத்து இருக்குது எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக டோட்டலாக மேட்ச் ஆகணும். ரெண்டும் மேட்ச் ஆனால் தான் அந்த பேலன்ஸ் ஷீட் கரெக்ட். அதாவது அந்த ரெண்டோட க்ளோசிங்கும் கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் அந்த பேலன்ஸ் ஷீட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டோட அந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் பேலன்ஸ் ஷீட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதில் 6% வந்து ஆர்பிஐ வந்து ரிசர்வாக எடுத்து வைக்கணுங்கிறது ரூல். கண்டிப்பாக அந்த டோட்டல் அமௌண்ட்டில் 6% வந்து ஆர்பிஐ ரிசர்வாக எடுத்து வச்சிருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண ஆனுவல் ரிப்போர்ட்டில் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் சைஸ் எவ்வளோ காட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 63.44 லட்சம் கோடி. ஸோ அந்த அமௌண்ட்டில் ஆர்பிஐ 6% ரிசர்வாக எடுத்து வச்சிருந்துருக்கணும். எடுத்து வச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்டை வச்சு இவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வாக எடுத்து வச்சா அது ஒரு கிரைசிஸ் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல எக்ஸ்பர்ட்டை வச்சு எடுத்து வைக்கக்கூடியது தான் இந்த அமௌண்ட்டு. ஸோ இந்த பர்சன்டேஜுங்கிறது வேரியபிள் ஆகிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் 22-23ல் 6% இருந்தது. இந்த 23-24க்கு அவங்க 6.5% இந்த சிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 23-24ல் அவங்க எவ்வளோ பேலன்ஸ் ஷீட் சைஸை காட்டுறாங்களோ அதில் 6.5% ரிசர்வாக எடுத்து வச்சிருக்கணும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். நான் போனப்போ இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் இன்னும் ஆர்பிஐ அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் அதை செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆர்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமில் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு பார்க்கும்போது ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கறது தான் என்னை கேட்டால் பெட்டர். ஸோ ஏன்னா நம்மளோட பட்ஜெட்டே இது ஒரு இன்கம்மாக வச்சு தான் க்ரியேட் பண்ணுறங்கிறப்போ ஸோ கம்பல்சரியாக கொடுக்கலன்னா கண்டிப்பாக ஃபிஸ்கல் டெபிசிட் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதாவது இன்கம் கம்மியாகி எக்ஸ்பென்ஸ் அதிகமாச்சுன்னா அதை வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க வந்து என்ன ரீசன் சொன்னாங்களோ, அதாவது ஒரு பெரிய கிரைசிஸ் வர டைமில் வந்து அமௌண்ட் இல்லாமல் போயிடும் ஆர்பிஐ கிட்ட அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக ஆர்பிஐ ஆல்ரெடி ரிசர்வ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதை எடுத்து வச்சது போக தான் இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனாலையும் ஸோ ஆர்பிஐ இந்த அமௌண்ட்டை கொடுக்கறது மூலிமா ஒரு யூஸ்ஃபுல் தான், கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. மேபி நான் தப்பாக இருந்தேன்னா உங்களோட கருத்தை நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. ஆர்பிஐ எதுக்காக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அப்படி டிவிடெண்ட் கொடுக்கறது மூலிமா என்ன டிபேட் போயிட்டுருக்கு, அப்படி டிபேட் கொடுக்குறது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதில் என்னோட கருத்து என்னங்கிறதையும் நான் சொன்னேன். ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.